நம்ம தேங்காய் சட்னிக்கு வந்து எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம், தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகாய், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு இஞ்சி இப்படி சேர்த்து வைப்போம். அது கூடயே ஒரு கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து வச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா வரும். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மல்லியில் கொஞ்சம் சேர்த்துட்டு மனோஜ்குமார், ஹாய் மனோஜ், யாருன்னு தெரியல. ஓகே, தேங்காய் திருவியாச்சு. இந்த மாதிரி சோறு வந்து கொதிச்சிச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் சோறு நின்று வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதி வந்துச்சுல, இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, அந்தளவுக்கு வாசனை இருக்காது. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், பாதி காய் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மாங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக எண்ணெயாக இருக்கும். சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம சட்னிக்கு, தேங்காய் சட்னிக்கு என்னெல்லாம் வச்சுருக்கோன்னா, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2 மிளகாய், 4 பல் பூண்டு, கொஞ்சம் மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்து நம்ம சட்னி அரைக்க போகிறோம். தேங்காய் சட்னி இதுக்கு வந்து மல்லி இலை சேர்க்குறதுனால இன்னுமே கொஞ்சம் கூடுதலான வாசமும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.